டீச்சர் டு கதையாசிரியர் அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்தது? அதில நீங்க ஃபேஸ் பண்ண ஹர்டில்ஸ்ங்கிறது என்னவா இருந்தது? பெரும்பாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தேன்னுலாம் பொய் சொல்ல விரும்பல. ம். அது நிறைய பேர் கொஞ்சம் பில்டப் குடுப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் திட்டம் போட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன். ம். ஊரில் என்னுடைய ஊர் சொந்த ஊர் திருச்செங்கோடு. ம். திருச்செங்கோட்டில் என் விவசாய குடும்பம். நானே காலேஜுக்கு படிக்கிறதுக்காக தான் மெட்ராஸுக்கு வந்தேன் நான். மெட்ராஸ் தியாகராய காலேஜில் அப்போ எம்ஜிஆரோட கண்ட்ரோல் இருந்தது அந்த காலேஜ். ஸோ அவர் வழியாக வந்து காலேஜில் நான் ஜாயின் பண்ணேன். நான் ஆவரேஜான படிப்பாளி தான், சுமாரான படிப்பு. இது சுமாராக படிக்கிறவன் ஒன்று கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிற கனவை தாண்டி போனவங்க தொழில்துறையில் போவாங்க. நான் நினச்சேன் நமக்கு அது வராத படிப்புன்னு பெருசாக வந்து முன்னுக்கு வர முடியாதுன்னு நிறைய இந்த லைப்ரரி புக்ஸ்லாம் நான் திருச்செங்கோடு லைப்ரரியில் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். எங்களுக்கு திருச்செங்கோட்டில் கடை இருந்தது. கிட்டத்தட்ட நான் வந்து ஸ்கூல் படிப்பு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 3/4 நாவல்களை நான் படித்து முடிச்சிட்டேன்.